என்னால் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் உங்களை பார்த்துக்க முடியல. அப்புறம் சாரி, என்னால் அவங்க கூடயும் வர முடியாது. நான் டாக்டர் விக்ரம் தான் லவ் பண்ணுறேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. இப்போ நான் அவரை விட்டும் போகிறேன். எனக்கு அவரை விட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. ரெக்கவர் ஆனதும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஃப்யூச்சரை நோக்கி போங்க. உங்களால் எல்லாமே முடியும். டேக் கேர். பை விஷ்ணு. இப்போ எப்படி ஃபீல் பண்ற? ஹெல்த் நல்லா இருக்கா? நான் கூட நீங்க என்ன அடிக்க தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். நீங்க பார்க்க ரொம்ப சைலண்டான ஆள் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க ஏன் என்ன அடிக்கல? நீ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேஷண்ட். நானும் நார்மல் பர்சனாக உன்னை ஒரு தொல்லன்னு தான் நினச்சேன். யாருமே என் மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சது இல்ல. என்கிட்ட இருக்க காஸ்ட்லியான பொருள் மேல தான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன மாதிரி இல்லையே, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கே. நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு டாக்டர்னு ஒரு ஜாப் இருக்கு, அவ்வளோதான். என்னோட ஜாபை தவிர வேற எதுக்குமே நான் சரிப்பட்டு வர மாட்டேன். இங்கே எல்லாருமே ஒன்று தான். எல்லார் லைஃப்லேயும் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வாழ்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இப்படிதான் நம்ம லைஃப்பும் போயிட்டு இருக்கு. நீ சீக்கிரமாவே நோட் பண்ணியிருக்கணும் இல்லையா? நீ அவளை பத்தி சீக்கிரமாவே தெரிஞ்சிருக்கணும். என்ன? ஆனா எனக்கு என்னவோ அவ கூட இருக்கிற டைம்லாம் கொஞ்ச நேரம் தான். சரி, நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுவ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நீங்க எப்படி விஷ்ணுவை காண்டாக்ட் பண்ணுவீங்க? தெரியல. எல்லா தப்பும் என்னோடது தான். என்னை மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி. அவளை பார்த்தா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஒன் சைட் லவ்வும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. விஷ்ணு உன்னோட காலையும் அட்டன் பண்ணலையா? அவன் மண்டையில எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவாங்க. விக்ரமோட கேஸை வித்ட்ரா பண்றதுக்காக அவ இப்படி பண்ணியிருக்கா. அவ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும். நானும் பர்சனல் மேட்டரா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அவளை பார்க்கவே இல்லை. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட டெய்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மேரேஜ் ஆனான்னு. அப்போ நீ ஏன் என்கிட்ட வரல? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கவலை இல்லாம இருந்தேன். என்ன காமெடி பண்ணாதீங்க. இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். உன்கிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஒரு வழியா ஜெய் கிளம்பிட்டான். இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அவ திரும்பி வந்தா நல்லா இருக்கும். விஷ்ணுவா? ஆமாம், அவள் வித்தியாசமானவ. நிறைய மிஸ்டேக் பண்ணுவா. ஆனால் அவள் எங்கே இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அவள் கண்டிப்பாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நர்ஸ் தான். ஆமாம், நம்ம கூட இருக்க நிறைய பேர் அவள் இப்போ இங்கே இல்லை, பிரிஞ்சு போயிட்டான்றதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அவ்வளவுக்கு இருப்பானான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அவளோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உன்னை எல்லாரும் நம்புகிறாங்க சோனியா. நான் நம்ம ஜாபை பற்றி சொல்லலை, நான் உங்களை பற்றி பேசுகிறேன். என்ன? டாக்டர் அஜய், நான் உங்கள் ஹார்ட்டில் நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஷ்ணு வந்து பிளட் எடு. இதோ வரேன் டைரக்டர். என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க? ஆமாம். தேங்க்யூ. டைரக்டர், பிரிண்டரில் பேப்பர் தீர்ந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. வரக்குள்ள ஸ்வீட் வாங்கிட்டு வரியா? க்ரீம் பன். க்ரீம் பண்ணா? என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை டைரக்டர், வாங்கிட்டு வரேன். நீங்க ஒரு நல்ல நர்ஸ் தான் வேலைக்கு எடுத்துருக்கீங்க. அவளோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அவளும் ஜாப் தேடிட்டு இருந்தா. எனக்கும் ஒரு நர்ஸ் தேவை, அதனால தான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவ உண்மையாவே சூப்பரான பொண்ணு. டாக்டர் விக்ரமை பார்த்தா நல்லா இருக்கும்ல, ஆனால் பார்க்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கௌரி ஃபோன் பண்ணுறாங்களே. சாரி கௌரி, என்னால் உங்கள் கால் அட்டன் பண்ண முடியல. இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யாரோட ஃபோன் காலையும் அட்டன் பண்ண மாட்டேற? சரி, நான் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேன். நான் உங்களோட வாய்ஸை கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அதான் அட்டன் பண்ணல. இதெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்க? என்னதான் பிளான் வச்சிருக்க நீ? அது நான் ஆல்ரெடி ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன். டெய்லி நான் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன். இங்கே நடக்கிற ஆப்ரேஷனுக்கு நான் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறேன் தெரியுமா. மிஸ்டேக்கே வரல. ஓ அப்படியா?
எனக்கு இங்கே எல்லாமே செட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க. ஒரு சின்ன கவலை, நீங்கள் என்னை இடியட்டுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கே இல்லை. அப்புறம் உங்களை பார்க்க முடியல, அவ்வளோதான். நான் எப்பயும் உங்களை தான் நினச்சிட்ருப்பேன். ஹாப்பியாக தான் இருக்கேன். ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருக்கேன். ஓ சரி, அப்புறம்? நான் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் நர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாமல் ஹாப்பியாக இருங்க. சரி, என்னை பார்க்காம இருந்துருவியா? நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணேன். விஷ்ணு, டாக்டர், நீ இனிமே எப்பயும் என்னை விட்டு போகக்கூடாது. எப்பயும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன். இதான் நீ என் கூட இருக்கிறதா? டாக்டர். இடியட், பேசாத. நான் உன் மேலே செம கோவத்தில் இருக்கேன். சாரி டாக்டர், எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு என்னை விட்டு வந்துருவியா? டைரக்டர், அது வந்து இவர் நான் முன்ன ஒர்க் பண்ணல, அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டியாலஜிஸ்ட். அப்ப உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை திரும்ப கூட்டு போறதுக்காக வந்திருக்கானா? எனக்கு அப்பவே தெரியும் உனக்குள்ள ஏதோ இருக்குன்னு. ஃபைன், இப்போ நீ ஜாபை குட் பண்ணிக்கோ, அப்புறம் வீட்டுக்கு போ. டைரக்டர், நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் தனியாக வரவா? நான் போய் ஒருத்தவங்களுக்கு செக்கப் பண்ணோம். நீ உன்னோட டாக்டர் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் இந்த ஏரியாவை சுற்றி காமி. உன்னோட ஃபேமிலிக்கு இன்ட்ரோ கொடு. நான் கிளம்புறேன். ஃபேமிலியா? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியல. இவளுக்கும் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு. ஆமாம், என்னோட பொண்ணு எப்பயும் வித்தியாசமானவளாகவும் சோம்பேறியாகவும் சுற்றிட்டு இருப்பா. ஆனால் இவ லவ் பண்ணுறா. இவ ஆரம்பத்தில் சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. போதும், எங்க ஃபேமிலிலேயே விஷ்ணு தான் ரொம்ப சூப்பரான அழகான பொண்ணு. டே அண்ணா, நீயா சொல்கிற இதெல்லாம்? சரி வாங்க சாப்பிடுவோம்லாம். இல்லை பரவாயில்ல, வேணாம். நீ என்ன அவளோட கையை பிடிச்சி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கேட்கவே இல்லை. மேரேஜா? ஆமாம், அதுக்கு தானே இவர் இங்கே வந்திருக்காரு. எனக்கு ஒரு அழகான மருமக கிடைச்சிருக்கான்ல, இனிமே நீங்கள் தான் இவளை நல்லா பார்த்துக்கணும். அம்மா, நீங்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்ப எதுக்கு திடீர்னு கூட்டிட்டு வந்த? அப்ப நீங்க இவளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்போ நம்ம ஃபேமிலியோட சாபம். அப்போ இதெல்லாம் கனவா? விஷ்ணு, நீ இவனை மறந்துரு. நான் உனக்கு ஒரு நல்ல பையனா சொல்றேன். அவன் பேரு ஹரிஷ். அவன் இப்பதான் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ணான். போதும், நிறுத்துங்க எல்லாரும். இவர் தான் எனக்கானவர்னு விதியிலேயே இருக்கு. நான் இவரை தான் லவ் பண்ணுறேன். இவரை நான் ஸ்கூல் படித்தப்ப பார்த்தேன். அப்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரால் தான் நான் நர்ஸுக்கு படிக்கவே ஆரம்பித்தேன். எனக்கு இவர் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எப்படி இவர் முன்னாடி இப்படிலாம் பேசலாம்? எங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த மாதிரி எத்தனை கதை கேள்விப்பட்டிருக்கோம். சரி அமைதியே இருங்க.